வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் கல்வி துறைக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். படித்த முதல் 10th ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 12th ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இப்படி படித்தவங்களை அழைத்து அவர்களுக்கு பரிசு தொகை கொடுத்து, நிதி பற்றாக்குறை இருக்கவங்களுக்கு நிதிகள், அதாவது கல்வி அதுக்கு மேற்கொண்டு படிக்க பணம் இல்லாதவங்களுக்கு நிதி எவ்வளோ கொடுக்கலாம் அதெல்லாம் ஆராய்ச்சி அதெல்லாம் செஞ்சு 4 கட்டங்களாக மிக சிறப்பாக செய்து முடிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து தன்னுடைய பிறந்தநாள் 22ஆம் தேதி வருது. ஜூன் 22 பிறந்தநாளுக்கு கொண்டாட தொண்டர்கள் எல்லாம் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கிறது. இதற்குள் இன்னொரு நற்செய்தி வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோளோடு தோளாக நின்று வெற்றி கூட்டணியாக அமைத்து 2021 ஆட்சியில் உட்கார வச்ச விசிக, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள் 2 இருக்குது, இடது வலது, இரண்டு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இந்த கட்சிகள் அனைத்தும் தாவேகாவில் கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை முன்னிட்டு தலைவர் விஜய் பக்கம் வருவதாக இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மட்டும் அல்ல, அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், விசிக தலைவர் திருமாவளவன் எப்பொழுதும் திமுகவுடன் தான் கூட்டணி என்று சொல்வார். ஆனால் இப்பொழுது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னவுடன் அது அவருக்கும் சாத்தியப்படும். நம்மளும் இவ்வளோ நாள் கட்சியை வளர்த்து இத்தனை ஆண்டுகள் கட்சியை வளர்த்துட்டோம். நம்ம ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தால் நம்மளை நம்பி இருக்க மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் அவர் இதை ஏற்றுக்கொண்டு வருவதாக அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆதவ அர்ஜுன் இருக்கார். அவர் வந்துட்டார். அவர் இங்கே கட்சியில் எப்படி இருக்குது எல்லா நிலவரங்களும் சொல்லி, அதே மாதிரி தன்னுடைய குருவான திருமாவளவன் அவர்களை அழைத்து ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நமது கட்சிக்கு வருகிறார். இதற்கடுத்து நேரடியாகவே ஒரு சில விஷயங்களை திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இந்த முறை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் விசிக தாவேகாவுடன் இணைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திமுக அதை ஏற்க மறுக்கும். திமுக எப்பவும் போலவே ஆட்சியில் இதெல்லாம் பங்கு தர மாட்டாங்க. அதனால் விசிக வருவதற்கு வாய்ப்பு ஆதவச்சின் மூலமாக. அதற்கடுத்து அப்படியாக கம்யூனிஸ்டுகள் 2 இருக்கிறது. கம்யூனிஸ்டு நமது விஜய் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்யூனிஸ்ட்டு இனிமேல் காலத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறது, அதனால் 2 கம்யூனிஸ்டுகளுமே தாவேகாவில் இணைய ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். மறைமுகமாக இது நிச்சயம் நடக்கும். அவர்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுமே நமது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பாக இருக்கிறது. மற்றது இன்னொன்று, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களில் திரு வைகோ அவர்கள்
தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முடிவை ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு உள்ள சிறப்பு என்னன்னா, அவருக்கு தேவையான வசதிகள் கிடைத்து விட்டால் வந்து விடுவார். ஏன்னா ஒரு ட்ரிப்பு திமுக கூட்டணியில் இருக்கும்போதே வந்துட்டு மேடையில் இருக்கும்போது ஒரு ட்ரிப்பு நீங்கள் காசு வாங்கினீங்களா அப்படின்னு ஐயா வைகோ மேலே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னப்போ டக்குன்னு நிப்பாடி சிரிச்சிட்டார். அந்த ட்ரிப்பு வந்து தோல்வி தான் அடைந்தார். ஏன்னா காசு வாங்கினதை உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல. அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர். அதே மாதிரி வந்துட்டு அவருக்கு கொள்கைகள்லாம் எதுவும் கிடையாது. கொள்கைன்னு சொன்னால் வந்து இலங்கை தமிழர்களை பற்றி மிக அருமையாக பேசுவார். ஆனால் அது வந்து இலங்கை தமிழர் அருமையாக பேசுகிறாங்க, அவர் இலங்கை தமிழருக்கு வந்து சாதகமாக இருக்கார் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா பேசுகிறது அது மாதிரி பேசினாலும் திமுகவுடன் கூட்டணி என்று சொல்லி காங்கிரஸ் தான் வந்து அந்த திமுக கூட்டணியில் இருக்கும். காங்கிரஸு திமுக எப்போவுமே ஒன்றா இருக்குது. அந்த கட்சியில் இணைந்து ஓட்டு காங்கிரஸ்காரங்க ஓட்டையும் வாங்கி திமுககாரங்க ஓட்டையும் வாங்கி செய்து விடுவார். செய்து விட்டு மறுபடியும் இலங்கை தமிழர்கள் என்று பேசுவார். அதனால் அவருக்கு வந்து எந்தவித இடங்கள் இல்லாமல் தாவேக்காரிடையே நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, தாவேக்காரிடையே வாய்ப்பு இருக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பமான சூழ்நிலை என்னவென்றால், தலைவர் விஜய் அவர்கள் முதல் மீட்டிங்லேயே என்ன சொன்னார்னா, அது வந்து கட்சியுடைய கொள்கைகளாக வந்துட்டு ஒன்று திமுகவுடைய கொள்கை என்னவோ அதுதான் வரும். திமுக வந்து பெரியாரை ஆதரிக்குது. தாவேகா தமிழக வெற்றி கழகமும் பெரியாரை ஆதரிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழக வெற்றி கழகமும் பெரியாரை ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி நீட் தேர்வு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நீட் தேர்வு எதிர்ப்பை தமிழக வெற்றி கழகமும் எதிர்க்கிறது. இது வந்து ஐயா வைகோ வந்து தாவேகா பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது ரெண்டு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் இலங்கை தமிழரை விட்டுட்டார். பாவம் எப்படியோ குழச்சி நல்லா இருக்கட்டும் விட்டுட்டார். இப்போ வந்துட்டு இருக்க பாயிண்ட் 2 வந்துட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இணையாக இருக்குது. என்னன்னு கேட்டால், அந்த நீட் தேர்வுக்கு வந்து ஐயா வைகோ அவர்களும் வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிர்பார்த்தே இருக்கார். பெரியார்னு பேசுனா ஆமாம் பெரியார் தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் பெரியார் படத்தை இங்கே வச்சாச்சு. அதனால் ஓகே. அதனால் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் 2 வலது கம்யூனிஸ்ட்டு இடது கம்யூனிஸ்ட் என்ற இரு கட்சிகளும் இணைந்து மொத்தம் 4 கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவதற்காக வருவதாகவும் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 4 கட்சிகளும் வந்துட்டு நமது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதால் மேலும் வலு சேர்கிறது. இதன் முக்கிய புள்ளி என்னவென்றால், கருத்து கணிப்புகள் வெளியீடு வந்தப்ப தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டாலும் 40 சீட்டு 50 சீட்டு கன்ஃபார்மாக வெல்லும் என்ற அளவுக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இதற்கு யாருக்கும் வந்ததில்லை. தனியாகவே நின்று இவ்வளோ வருதுன்னா, அப்போ இந்த கட்சிகள்லாம் இணையும் போது கரெக்டாக வந்துட்டு 120 சீட்டு 130 சீட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்த 4 கட்சிகள் கன்ஃபார்மாக இணைய வருகிறது. பிறந்தநாள் அன்று தெரியும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறார்கள் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க.